எல்லாருக்கும் வணக்கம். எங்கம்மா கிளம்பிட்டோம் சொல்லு. போன வருஷம் பிறந்தநாள் கட்டி வாங்கி கொடுத்தாங்க. கூட்டம் வந்து அடுத்த வருஷம் பிறந்தநாள் வர வரைக்கும் மறக்க மாட்டேங்குது. நல்லா கரெக்டா வெளியே எங்கேயும் போனா ஜாலியா எடுத்துட்டு பாத்துங்க. இதெல்லாம் வந்து நானும் சரி அண்ணனும் சரி அடிக்கடி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம். ஆனா அம்மா வந்து ஹோட்டல்ல சாப்பிடவே மாட்டாங்க. அந்த காசு மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு யோசனையில இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அம்மா வந்து இன்னைக்கு ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு சூப்பரான ஒரு விருந்து வைக்கலான்ட்டு. காலை வணக்கம். காலைய வணக்கம். காலையிலேயே வேலைக்கு ஆரம்பிச்சிட்ட போல. ஆமா டைம் அதுல வேலைக்கு போடும்போது சமையலுக்கு செய்ய கீரை இருக்குன்னு. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு கத்திரிக்காய் கறி இல்லாம கடைக்கு வருஷ கணக்கு இருக்கும். கத்திரிக்காய் தக்காளி வாங்கின சகாயமா இருந்ததுன்னு. தக்காளி கடையில 30 ரூபா தான். அது தெரிஞ்ச பையன் விக்கிறா. அப்படி 2 கிலோ 30 ரூபான்னு. அப்படியே சரி உனக்கு 2 கிலோ எனக்கு 2 கிலோ 4 கிலோ தக்காளி விழுந்தேன். சரி 2 கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி செங்கீரை நேற்று வாங்கின பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்குது. செங்கீரை பொரியல் கருத்து 10 ரூபாக்குண்ணே. செங்கீரை பொரியல் செஞ்சு கத்திரிக்காய் கடைஞ்சிடலான்னு இன்னைக்கு ஐடியா பண்ணிட்டேன். ஐடியா போய் பண்ண மாட்டேன். இன்னைக்கு கீரை அதுக்குதான் எனக்கு யோசனை வந்துருச்சு. கத்திரிக்காய் கடைஞ்சி கீரை வணக்கிடலாம். கீரை ஃபர்ஸ்ட் சரி கீரை வணக்கி விட்டுலாம் அப்படின்ட்டு கீரையெல்லாம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இப்போ முன்ன கீரையை வணக்கி விட்டு ஏதாவது வணங்குறதுக்குள்ள நம்ம காயெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். டக்குன்னு நான் சின்ன குக்கரில் வச்சுன்னா 2 சவுண்டுட்டு காய் கடைஞ்சிருவேன். அதான் இப்போ கீரை வணக்கலாம். அதுக்கு முன்னாடி கத்தால மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். தக்காளி பாருங்களேன், எங்கள் ஊரில் கிலோ 5 ரூபா. நாங்கள் 1 கிலோ வானா 20 தான். 2 கிலோ வானா 30 தான். அந்த பையன் அப்படிதான் எப்பயுமே தெரிஞ்ச பையன் பேர் மாது அப்படியே தான் போடுவோம். 2 கிலோ தான். அப்ப சீக்கிரம் விற்கணும் சரின்னு 5 ரூபா தான்ட்டு 4 கிலோ தக்காளி பொறுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு நல்லா விவரம். 2 கிலோ பொறுக்குறாங்களா அதெல்லாம் எல்லாம் வித்துட்டு அப்படியே மல்லிகாக்கா வந்தா மல்லிகாக்கா பொறுக்குனா பொறுக்கிட்டு மல்லிகா நான் நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன்ட்டு வாங்கிடுவேன். எல்லாமே இன்னைக்கு கூறுதான். பீட்ரூட் 10 ரூபா, பொல்லங்காய் 10 ரூபா. சந்தைக்கே தேவையில்ல கண்டு சொன்ன மாதிரி வாங்கிக்கலாம் மாட்டிருக்குது. பாருங்க கீரை 10 ரூபா, காலிஃபிளவர் 10 ரூபா. பூவு இருக்கா இருக்கிறதுனால பூ வந்து ஒரு பூ 10 ரூபான்னு வித்தாங்க. சுடுதல்ல போட்டு கழு ஒரு 5 அடி கழுனா பளிச்சுன்னு வெள்ளையாயிரும். 10 ரூபான்னு பறந்தது. சரி நான் 2 பூ தூக்கிட்டு வந்தேன். 10 ரூபான்னு. ரோஸ் வெள்ளிக்கிழமை குண்டா 20 ரூபா. இன்னைக்கு 10 ரூபா. எல்லாமே 10 ரூபா தானா? இல்ல சாமி, இது 3 குண்டா 30 ரூபா. அப்படியா? 3 குண்டா எடுத்துட்டு வந்தேன். சரி அப்பா கோயிலுக்கு போவாரு, நான் கோயிலுக்கு போவேன், வீட்டுக்கு வைப்பாரு. சரி இருக்கட்டும் 3 குண்டா 30 ரூபாய்க்கு எடுத்து வந்தேன். இன்னைக்கெல்லாம் பூவா வாங்கிட்டு வந்தேன். கனகாமரம் பூ 20 ரூபா. காக்கட்டா பூ பாருங்க இது 5 ரூபா செண்டு. செண்டு அப்படியே கோர்த்து விற்கிறாங்க. காட்டுக்கார மூடு கொண்டு வருவாங்க. இது அப்படியே ஊக்கு வச்சு அப்படியே வச்சுட்டா அப்படியே அழகா இருக்கும். இது 5 ரூபா. இப்ப கீரைமே நான் வணக்கி விட்றேன். சரி வரமிளகா ஒரு 3 கட் பண்ணி சின்ன வெங்காயம் ஒரு நல்லா நிறைய சின்ன வெங்காயம் போட்டோம்னா கீரைக்கு சூப்பரா இருக்கும். அதான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் நான் 20 ரூபா 25 ரூபா தான் வாங்கியிருக்கிறேன். நான் ஒரு கையை அள்ளி கட் பண்ணி இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு வெங்காயம் வரமிளகா போட்டு நல்லா வணக்கிட்டு இருக்கிறேன். போட்டு கீரையை அள்ளி போட்டு வணக்கி விட்டோம்னா கீரைலாம் ரத்தம் ஊறும். செங்கீரெலாம் சாப்பிடலாம் ரத்தம் ஊறும். அதுக்கு தான் செங்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். செங்கீரை வாங்கி வணக்கிறேன். இது கூட நீங்க வேணா தேங்காய் வேணா திருவி போட்டுக்கலாம். இல்லை முட்டை 2 உடச்சி ஊற்றுறாலும் ஊற்றிக்கலாம். அது நம்ம பிரியம் தான். நான் வந்து முட்டை ஊற்றலை. காலையிலேயே நம்ம முட்டை சாப்பிட கூடாதுன்ட்டு சரி நான் அப்படியே சும்மா வணக்கி சாப்பிட்டுக்குவேன். சரி நல்லா கழுவி நான் 2 ஐட்டே கழுவுனேன். நல்லா கழுவி ஓட்ட கொண்டாள் அள்ளி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஈரத்தோடு நம்ம தண்ணியை போட கீரை கொலக்கொண்டு போயிடும். அதனால ஓட்ட கொண்டாள் வடிகட்டி நானே பள்ளி போட்டுருக்கிறேன். தண்ணி ஊற்ற மாட்டேன் கீரைக்கு தண்ணி வேண்டாம். அப்படியே வணங்கிடும். ஈரப்பாது நிறைய ஈரத்துல அதே வணங்கிடும். தண்ணினா கொலக்கொண்டு போயிருக்கே நல்லாவே இருக்காது. இப்படி வடிகட்டி கொண்டாள் நம்ம வடிகட்டிட்டோம்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். கொஞ்சம் உப்பு. உடம்புக்கு கீரை காய் நிறைய சேர்த்துங்க. சேர்த்துனாதான் உடம்புக்கு நல்லா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கலாம். சத்து கிடைக்கும். அதனால இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை சாப்பிடணும், செங்கீரை சாப்பிடணும். எந்த கீரை கிடைச்சா சாப்பிடலாம். காய்கறிகள் நிறைய திங்கணும் அப்படிங்கிறாங்க. காய்கறிலாம் நிறைய வாங்கி பிடிச்சு வச்சிருக்கிறேன். வேணுங்கும் போது 2 காய் எந்த காயெல்லாம் வணக்கி சாப்பிட்டுக்கலாம்னு ஐடியா. மாத்திரை முழுங்கினால உடம்பு சரியாகாது. ஆமா கண்ணு, சாப்பாட்டுலதான் உடம்பு சரி பண்ண சாப்பாடுலாம் சரி வரும். அதான் இப்ப அன்னைக்கு முருங்கைக்கீரை வணக்கிறேன், இன்னைக்கு செங்கீரை வணக்கிறேன். நீ டீ குடிக்கிறத விட்டினாலே பாதி சக்கரை உனக்கு சரியா போயிருமா?
டீலாம் அப்படி இல்ல கண்ணே, டீ வந்து தொவுறுதான் கண்ணே. யாரு சொன்னா? சக்கரை போட்டு தானே குடிக்கிற? சக்கரை போட்டுதான். ஏன்னா இது தொவுறுதான். டீ தூள் டீ குடிக்கிறா ஏன் சக்கரை. சொல்லாத? எந்த டாக்டர் சொன்னா டீ குடிக்க சொன்னாங்க? எந்த டாக்டர் டீ குடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க? எல்லா டாக்டருமே சொல்றாங்க சக்கரை சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதான் சக்கரை சேர்த்தான்னு சொல்றாங்க. டீ குடிக்காதீங்கன்னு சொல்லல. அதே சக்கரை இல்லாத டீ குடிக்க பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். சாப்பாடு சத்தம் வந்துச்சு. கீரை வணக்கிவிட்டேன். கீரை வேகிறதுக்குள்ள வணக்கத்துக்குள்ள சரி கத்திரிக்காய் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு அப்படின்ட்டு காய் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். கத்திரிக்காயும் தக்காளி போட்டு கடைஞ்சிடலாம் அப்படின்னு. ஏன் காயெல்லாம் கருப்பா இருக்கு? இல்லைங்க, நம்ம பிரிட்ஜில் வச்சிருக்கிறோம்ல, அந்த காய் இந்த உள்ள அந்த விதையெல்லாம் கருத்து போயிருது. காயெல்லாம் சூப்பரா இருக்குது. முத்துல பூம்பிஞ்சு காய் தான். அந்த இருந்தாவே பிரிட்ஜ் எடுத்துனா ஒரு வாரம் ஆயிடுச்சுனாவே இந்த விதை அப்படி கருப்பா மாறி. காயெல்லாம் நல்லா இருக்கு. காய் பாருங்கண்ணே, பிஞ்சு காய்க்கண்ணே. காயில அருமையான காய். வேற இதா இருந்தா போட மாட்டோம்ல. இப்ப எவ்வளவு கத்திரிக்காய் எவ்வளவு இதுமா எடுத்திருக்கேன்? கத்திரிக்காய் வந்து ஒரு 200 கிராம் தாங்க இருக்கும். ஒன்றும் நிறையால இல்ல. ஒரு 200 கிராம் கத்திரிக்காயும் ஒரு 1/4 கிலோ தக்காளியும் போட்டே கடைஞ்சிடுறேங்க. இது காய்க்கலாம் இது காய்க்கலாம்னு கணக்கு வச்சுக்காங்களே. ஏன்னா கத்திரிக்காய் வந்து கம்மியா தான் இருக்குது. கம்மியா போட்டு தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டோம்னா நல்லா இருக்கும். அதுக்கோசரம் அப்படி போடுறேன். ஏன்னா குழம்பு நிறைய தேவைப்படாது இல்ல, கொஞ்சமா குழம்பு இருந்தா போகுது எங்களுக்கு. அதுக்கு இதே மீதி ஆயிரும். நைட்டு தோசைக்கு வச்சுக்கோ. நான் கத்திரிக்காய் ஒரு 200 கிராமு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் உள்ள கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா வெங்காயம் கழுவி போனால அறுத்து போட்டு தக்காளி 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற வரமிளகா 4, பூண்டு ஒரு கட்டி, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் வதக்கணுறதுக்கோசரம். எண்ணெய் பாருங்க உங்களுக்கே தெரியும், ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் வந்து கூட குறைச்சலாம், அவங்கவுங்க பிரித்து ஊற்றிக்காங்க. இருந்தாலும் எண்ணெய் நிறைய சேர்த்துங்க, ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் நிறைய மிதக்கணும்லாம் சாப்பிடாதீங்க. நார்மலா நமக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றி செய்யுங்க. கருவேப்பிலை ஒரு கையில் கருவேப்பிலை தாளிச்சு. இப்ப சீரகம் ஒரு ஸ்பூன். கடுவியா அம்மா போல நீங்க கேட்பீங்க. அது அப்புறமே தாளிச்சு தனியா ஊத்திக்குவேன். வடகமும் கடுவும் தாளிச்சு ஊத்திக்குவேன். இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வந்து கருவேப்பிலை தலை, வரமிளகா, பூண்டு. தக்காளி நல்லா கழுவி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். கத்திரிக்காய் பத்தி சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் கடைஞ்சி நம்ம நாளாகி போச்சு, 2-3 மாசமே இருக்கும். திடீர்னு இப்போ தக்காளி நிறைய வாங்காட்டியே நினப்பு வந்தது. சரி கத்திரிக்காய் தான் கடையலாம் அப்படின்னு. சரின்னு கத்திரிக்காய் தான் நான் கடைச்சிக்கிறேன். கூட தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும். அதுக்கோசரம் தேவையான உப்பு, மஞ்சள், மங்களகரமானது மசாலா இதுக்கு எதுக்குமே தேவையில்லை கிடையாது. வீட்டுல எப்பயுமே உப்பு மஞ்சள் எல்லாம் குறையாத நேரத்தை வீட்டுல வாங்கி வைங்க. அஞ்சல் பட்டிலையும் பொருளை நிறைய கொட்டுவீங்க. அப்பதான் நம்ம வீட்டுல நச்சுன்னு. நானும் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அஞ்சல் பட்டிலாம் கம்மியா இருக்குது, எல்லாம் நிறச்சி வைக்கணும். தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்குது. இப்ப கத்திரிக்காயும் வெங்காயம் நல்லா உப்பு வேலையானே எப்படி பாருங்க. 2 கையில வேலை செஞ்சா சீக்கிரம் வேலையாயிரும். குக்கர்ல போட்டாலே சீக்கிரம் ஆயிரும். இது தவளையில வேவிச்சாலும் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம வேலைக்கு போல டைம் பத்த மாட்டேங்குது. அதனால நான் சீக்கிரம் எது வேலையாகுமோன்னு அப்படி நான் ஐடியா பண்ணிக்கிறது. வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிளானது பாரு. ஒன்றும் பெருசாலாம் நீங்க நினைக்க வேண்டிய சிம்பிளா தான் இருக்கும். சின்னதா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல கொட்ட புளி கரையும் போது கொத்தமல்லி தழை போடலாம். இப்பயே கொத்தமல்லி தழை போடலாம், வாசனை நல்லா இருக்கும். தழை பாருங்க நல்லா ஒரு கையளவு போட கொத்தமல்லி தழை போட நல்லா வாசனை நல்லா இருக்கும். அதுக்கோசரம் நல்லா கழுவிட்டேன். அதை அப்படி கிள்ளி போட்டுக்கிறேன். துளுண்டு வாசத்துக்கு கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுல பெருங்காய தூள் எல்லாத்துக்கும். அதுக்கோசரம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோ. ஓகே, அரைச்சோம்னா 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். குக்கர் மூடி எனக்குன்னு இது போயிடுச்சு. அந்த லப்பர் கொடுக்குறீங்க, இந்த லப்பர்லாம் தனியே கழட்டி வைமா. லப்பரை தனியா வைக்கணுமாமா, விசில தனியா வைக்கணுமா. தனித்தனியா வச்சுதான் சீக்கிரம் போகாது. நாங்க சரிப்பாண்டா எங்க தனித்தனியா வச்சுட்டு தேடணும். எத்தனை விசில் போடணும் இதுக்காக? 2 விசில் விட்டாலும் போதும். ஓகே, வேகட்டும். அதுக்கு 2 பாத்திரம் இருக்குது, கழுவிடுறேன். அப்புறம் கடையும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இதெல்லாம் ஆஃப் பண்ணிச்சாரு வச்சுட்டு இருந்தேன். இப்ப சடனா கூடைக்கு வந்துட்டு இல்ல கூட நான் போடுறது பாருக்கணும். எவ்வளவு
கெட்டியா இருக்கு பாருக்கண்ணு. முடிஞ்சுதா? வெளிய வாங்குறதெல்லாம் ரெண்டு ஒரே மாதிரியே இருக்கு. கலர் வேறக்கண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வந்து மஞ்சள் சோப்பு, இதுல வந்து சிகப்பு, ஆரஞ்சு, பச்சை, இதுல 3 கலர் கலந்துருக்கு. காதை பிடிச்சி கம்மி. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு 2.5 கட்டுல போட்டேன், அது போனே செத்து போயிட்டேன். இன்னொன்னு கேட்டான், சின்னதா அவனுக்கு கடைக்கு கொடுமானே, அதுக்குதான் அவனுக்கு பின்ன அவன் மறந்துட்டே போயிட்டான் சென்னைக்கு. சரி இன்னும் வரதுக்கிட்ட 2 மாசம் ஆகும். சரி அரைச்சுக்கிட்ட கொடுத்துட்டு வேணா நம்ம செஞ்சுக்கலாம், பின்னிக்கலாம் தான் இது பண்ணிட்டு சரி வேலை விட்டுறலாம் அப்படின்னு கும்முள்ள வச்சு கூட பாருங்க எவ்வளவு நல்லா கெட்டியா. அது டபுள் கலர் ஒயர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒயர்ல டபுள் கலரா இருக்கும், ஒரு சைடு ப்ளூவு வெள்ளை, ஒரு சைடு ஆரஞ்சு சிகப்பு, இந்த மாதிரி. அதே ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று பாருங்களேன், ஒரு கட்டுன்னு போனா ஒயர்லாம் 50 ரூபாய்க்கு விற்கிது. ஒயர் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. இதுதான் ஒரு கட்டு ஒயர். ஒரு கட்டு கூட போலான்னு வாங்கினா கலர் நல்லா இருக்குல்ல சாமி? செம்மையா இருக்கு. அது தீவிர சியாமா சும்மா கூட போட்டு கை வலிக்குதுங்கிற அப்படின்னா சும்மா உட்காந்து டிவி பார்த்து நேரத்துல உட்காந்து போடுவேன். ஒயர் ரொம்ப கம்மி கண்ணு, ஒரு கட்டுக்கு பத்தாது. இன்னொன்னு வாங்கிதான் ஆகணும். எப்படியும் இது பார்த்தா 1.5 கட்டு கூட தான் வருது. ஒரு கட்டு போடலன்னா 1.5 கட்டு ஆயிடுது பாருங்க. ஒரு கட்டுக்கு இதுதான் ஒயரு, இது எதுக்காகவும் பத்தாது. ஒரு 1.5 கட்டு கூட ஒண்ணு போடுறேன். இந்த கலர் எப்படி இருக்கு? இது ஒண்ணு பேரு, இதுவும் சூப்பரா இருக்கு. இது நீ போட்டதா? இது நான் போட்டதானே. இது போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சுக்கண்ணே. போன லீவ்ல போட்டேன். இந்த கலர் பாருங்க சூப்பரா இருக்கு. இது வந்து முழுசா 2 கட்டு ஆயிடுச்சுக்கண்ணே. இது 2 கட்டு. 3 இந்த 4 கூடையில எந்த கூடை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கலர்ல போடுமா? இந்த மாதிரி போட்டீங்கன்னாதான் வந்து பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு. அதுல நிறைய கலர் மிக்ஸ் ஆனதுனால அந்த ஒரு ஃபினிஷிங் இல்ல. ஆனா இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஓ இது பிடிச்சிருக்கு அவளுக்கு. இதுவுமே வந்து நீட்டா இருக்கு, ஒரே கலர்ல இருக்கறதுனால. அப்படி சொல்ற. நீ நிறைய கலர் மிக்ஸ் பண்ணதுனால இது ஒரு பேட்டர்னே கிடைக்கல. இது மொத்தமே 3 கலர் தான் சாமி. அப்படி போடாத. ஆரஞ்சு, சிகப்பு, பச்சை கொஞ்சம் தான் போட்டுருக்கு. இது ஆரஞ்சு சிவப்பு தான் 2 தான் மிஸ் ஆனது. இனிமேல் போடுற மாதிரி தான். சரி கண்ணு, இது கரெக்டா இருக்கு. 2 3 2 3. சரி இந்த மாதிரி பிளைனா ஒயர் இருக்குது, வேணா இப்படி வாங்கி போட்டுக்கலாம். அது வந்து 2 இது எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு போட்டேன். நம்ம வீட்டுக்கு தானே யூஸ்க்கு நான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கூட இருந்தா என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு ஆகும். ஒரு நாளைக்கு நான் இல்ல, எங்க அம்மா பாருங்க இத்தனை கூட போட்டு வச்சிருக்குது. எங்களுக்கு ஆகுது நீங்க சொல்லுவீங்க, ஒரு நாளைக்கு சொல்லுவீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் போட்டு வைக்கிறது நானு. இல்ல பைய குச்சி பை தேடுறோம், துணி பையனா அங்கேயும் நம்ம தேடணும். இதெல்லாம் நீங்க தேட வேண்டியது டக்குன்னு எடுத்துட்டு கடைக்கு ஓடிக்கிட்டே இருக்கலாம். இப்ப எல்லாம் எங்கேயும் பிளாஸ்டிக் கவரும் தரது. அதே இப்படி போட்டு வச்சு நமக்கு ஆவங்கன்னு நான் அதுக்கு தான் போட்டு வைக்கிறேன். செத்துக்கு மேல வை அழகா பாருங்க, பேக்கிங் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பத்திரமா எடுத்து வைக்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா நிறைய பேர் அம்மா கூட எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே காலையில எடுத்துட்டு இருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆல்ரெடி போஸ்ட் போட்டேன். ஸோ அதை பார்த்துட்டே ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. நான் அவங்கள யாருக்கு ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்த வீடியோ அடுத்து வந்து நான் அம்மா போட்டாங்கன்னா நான் யூடியூப்ல மட்டும் போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு கேட்கறவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா 2 தான் இருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவு சேர்த்து கொடுக்க முடியும்? ஒரு கூட போடுறதுக்கே கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் ஆகும். அதனாலதான் வந்து ஹை டிமாண்ட்ல இருக்கு. ஏமா எத்தனை நாள் ஒரு கூட போட உட்காந்து கஷ்டப்பட்டு போட்டோம்னா ஒரு 3 நாள்ல போட்டுருவாங்கண்ணே. 3 நாள் கஷ்டப்பட்டு போட்டாலே 3 நாள் ஆகும். ஸோ அதனால வந்து அட்வான்ஸ் புக்கிங் போட்டா கூட நம்மளால போட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வேலை இழுக்கிறது இது. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். பொறுமையா பண்ணா 1 வாரம் போட்டு முடிச்சுட்டு நான் போஸ்ட் போடுறேன். அதுல யாரு கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். 2 கூட கையில் இருக்குது. இப்போ ஒரு கூட என்ன எப்படியே இன்னைக்கு முடிக்க முடியாது, நாளைக்கு ஆயிரும். இன்னொரு கூட முடிச்சா மொத்தம் 3 கூட. ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சுங்களா, அதனால தம்பிக்கு சொல்லாது நான் பாட்டு கலைஞ்சிட்டு இருக்கிறேன். இன்னும் வேலை முடியலையா? முடிஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான் சாமி. இந்த சாமான் மட்டும் தான் 2 கழுவணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வேற குழம்பு தாளிச்சு எடுத்து ஊத்திட்டேன். நீ உட சொல்லாதையும் தாளிச்சு ஊத்திட்டேன். தாளிச்சு எப்படி தாளிச்ச? எண்ணெய் ஊத்தி கடவுள் தும்பர் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை தள்ளி போட்டு எடுத்து ஊத்திட்டேன். வடகம் போடணும். வடகம் மேல சிக்கிச்சு, எனக்கு கை எட்டல. சரி ஏவனை கூப்பிடுவான்ட்டு இன்னைக்கு சும்மா தாளிச்சுட்டேன். ரெடி, அறுத்துட்டு தொடச்சுட்டேன், சோத்தை எடுத்துக்கிட்டேன், விலை கழுவிட்டு வேலை கிளம்ப வேண்டியதான். ஒரு நாளைக்கு முன்பு. எல்லாருக்கும் வணக்கம். எங்கம்மா கிளம்பிட்டோம் சொல்லு. தெரியல சாமி, நீ ரெடியா பண்ணிட்டு ரெடியா நிக்கிறேன். நீ எங்க கூட்டுவா பின்னாடியே வருது. சந்தோஷம். தேங்க்யூ. வைக்கலையா இப்ப வைக்கிறா? சரி அதை நினைச்சு சாப்பிட்டுக்குவோம். சென்னைக்கு போயிடல. சரி தாங்க, ஓகே.
போலாம். வாங்க போலாம். இப்படியாச்சும் வெளியே ஜாலியா ஓடியே போயிட்டு வர வேண்டியது ரவுண்ட்ஸ். வீட்டுக்குள்ளேயே இருக்க ஜாலியா போயிட்டு வர வேண்டியதா. நானும் சரி அண்ணனும் சரி அடிக்கடி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம். ஆனா அம்மா வந்து ஹோட்டல்ல சாப்பிடவே மாட்டாங்க. அந்த காசு மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு யோசனையில இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அம்மா வந்து இன்னைக்கு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சூப்பரான ஒரு விருந்து வைக்கலான்ட்டு. ஆக்சுவலா வந்து நம்ம ரிவ்யூக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அம்மாவையும் கூப்பிட்டு போயிட்டு அம்மாவையும் சாப்பிட வச்சோம்னா அதுல ஒரு ஆனந்தம். அதுக்காக தான் இப்ப அங்க போக போறோம். குட்டி பேக் நீ வாங்கி கொடுத்தீங்க. போன வருஷம் பிறந்தநாளுக்கு நீ வாங்கி கொடுத்தீங்க. நல்லா கரெக்டா இருக்கு. வெளியே எங்கேயாச்சும் போனா ஜாலியா எடுத்துட்டு பாத்துங்க. சூப்பர். சோ ஃபைனலா வந்தாச்சு. எங்க எந்த இடம் சொல்லு. ஹோட்டல கூட்டு வந்துருக்க. அப்படியே அது இடம் வந்து சூப்பரா இருக்குது. அப்படி ஏசி எல்லாம் போட்டு லைட் போல ஒரே கலக்குல தான். ஆர்டர் சொல்லிருக்கோம். சோ 1 by 1 அப்படியே வரும்போது நாங்க சாப்பிட்டு ரிவ்யூ சொல்றோம். எல்லா வீடியோவும் போட்டாச்சு. இன்னும் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான் போடல. சோ அது உங்களுக்காக. ஆமா, சாப்பிடுறது உங்களுக்காக. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். பிறந்த நாளுக்கு ட்ரீட் வைக்கிறது போல இப்ப ட்ரீட் வைக்கிற. அப்படி நம்ம சந்தோஷம் வந்து சாப்பிடுறது. அம்மா உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு ம். எல்லாம் வைக்கணும். இல்ல உனக்கு ஏதாச்சும் போன்லயோ டிவிலயோ ஏதாவது பார்த்துட்டு இந்த மாதிரி சாப்பிடணும் இது சாப்பிடணும் அப்படின்னு ஏதாச்சும் ஆசை இருக்கும்ல? ஆசைலாம் நிறைய இருக்கு. எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அது ஓகே. இருந்தாலும் ஏதோ டிவில ஏதோ ஹீரோயினிக் சாப்பிடுறது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது யாராச்சும் சாப்பிடுறது பார்த்துட்டு உனக்கு ஆசையா இருக்கும்ல? இல்ல அப்படி இல்ல. அப்படி ஹீரோயின் சாப்பிட ஆசைப்படுறேன். சரி ஓகே, நானே ஆர்டர் பண்ணிருக்கேன். வந்துரும். ஆனா வாங்கலாம். A few moments later. கூட்டு வந்தது அடுத்த வருஷம் பிறந்தநாள் வர வரைக்கும் மறக்க மாட்டேங்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டேஸ்ட் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. நல்லாம்பட்டி நெல்லாம்பட்டி மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கு. பிரியாணி இல்ல சாதம். சாதம் பண்ணி மட்டன் விட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு டேஸ்ட். பிரியாணிலாம் தோத்து போயிடும். ஆமா, பிரியாணி என்ன பிரியாணி வந்தோம். டின்னர் ஓவர். சரி வாங்க சாப்பிடலாம். முடிஞ்சதா? முடிஞ்சது. ஹாப்பியா? ஹாப்பி. எல்லாம் ஹாப்பி. எப்போது பார்ட்டி வைக்கிட்டு பார்ட்டி வச்சு கொடுத்துருங்க. பார்ட்டி ட்ரீட் கேட்டுருக்கேன். சென்னைக்கு அப்பா போனேன். அதனால மிஸ் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு வாங்கலாம் கூப்பிட்டோம்னா கூப்பிட்டு ட்ரீட் வச்சு அப்படி செம வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே திருப்தியா சாப்பிட்டாச்சு. ஹாப்பி. வந்தோம், திருப்தியா சாப்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும். இப்போ ஒரு 8 மணிக்கு இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. என்னென்ன செஞ்சோம்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்க என்ன பண்ணுங்க, அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாடா பை see you. வாங்க நம்ம வீட்டுல கத்திரிக்காய் பஜ்ஜி, செங்கீரை பொரியல், சாதம் சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க.